ஒரு மகளா பிறந்ததுக்கு இதை விட வேற என்னங்க செஞ்சிட முடியும் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்ட புத்தகம் தான் வந்து தந்தை மொழி அப்படிங்கிற புத்தகம். அதாவது அப்பாவுக்கு மேல வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பயணிக்குது. சமீபத்துல யாழ் மொழி பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்ட புத்தகம் தான் வந்து தந்தை மொழி அப்படிங்கிற புத்தகம். ரிவிகா நமக்கு அனுப்பியிருந்தாங்க. நான்ப்பா மேகவர்ஷினி, பேரே அழகா இருக்குல்ல, இந்த அக்காவும் அழகா தான் இருக்காங்க. பின்னால் அந்த ஆசையோட படத்தை போட்டு இந்த புத்தகம் பயணிக்குது. அதாவது முன்னால அவங்க அப்பா படம், பின்னால அவருடைய மகன் படம். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேர்லேயே அழகா இருக்குல்ல, பாஸ்கர் அப்படிங்கிற என்னுடைய தந்தை வந்து என்னோட ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு நல்ல கணவனா, ஊருக்கு ஒரு நல்ல தலைவனாவும் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், தன்னுடைய அப்பா செய்த சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பயணிக்குது. இந்த எங்க அப்பா அப்படிங்கிறவங்க என் வாழ்க்கையில எவ்வளவு இன்றியமையாத ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பயணிக்குது. அதாவது இவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணாரு ஊருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை யார் யார் பாராட்டினா, இவர் வந்து சின்ன வயசுல நிறைய கவிதை எழுதுவாரு. அந்த கவிதையோட ஆர்வம் தான் எனக்கும் இந்த மாதிரி புத்தகம் எழுதணும், கவிதை எழுதணும் ஆர்வத்தை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய புகழை முழுக்க முழுக்க ஒரு புத்தகமா எழுதி தீர்த்திருக்காங்க இந்த ஆசிரியர் வந்து. அவ்வளவு அழகான புத்தகம், நிறைய படங்களோட. அதாவது ஒரு தனி மனிதன் வாழ்க்கையை படிக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்துச்சு. இந்த புத்தகத்துல நான் பார்த்த ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்துல தந்தைக்கு மகன் செய்யும் உதவி அப்படிங்கிற ஒரு திருக்குறள் மட்டும்தான் இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏதோ காரணம் புரிஞ்சு அப்படின்னா, அதாவது இது வந்து மகன் செய்யற உதவியில, ஆனா இது மகள் செய்யற உதவியில, அதனால அந்த திருக்குறள் இங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. மகள் வந்து புத்தகம் போடுறத தவிர வேற என்னப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகான விஷயங்கள் அந்த புத்தகத்தை பண்ணிச்சிருக்காங்க. அந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த ஆசிரியரோட பேரும் பதிப்பகத்தோட பேரும் இருக்கு, லிங்கும் இருக்கு, நீங்க டச் பண்ணி வாங்கிக்கலாம். படிச்சு பாருங்க, ஒரு மனிதன் இப்படியும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஆச்சரியப்பட்ட மாதிரி உங்களையும் ஆச்சரியப்பட வைக்கும்.